Hi friends, welcome back to my channel Modern Tamalachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க. Friday, Saturday, Sunday இந்த 3 நாள் எடுத்த vlog. இந்த சம்மர் டைம்ல பேபிஸ் எப்படி கேர் பண்றேன், என்னோட groceries எப்படி பிளான் பண்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கேன். Friday morning ரொம்ப earlier ஒரு 4 o'clock போல அலாம் வச்சு எழுந்திச்சிட்டு கோவிலுக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்க இங்க கோயிலுக்கு ரீச் ஆகும்போது மார்னிங் ஒரு 5:15 அந்த மாதிரி டைம் இருக்கும். கோயில் லாக்டா தான் இருந்தது. பக்கத்திலே ஒரு பேக்கரி இருந்தது. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் டீ ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே ஸ்நாக்ஸு டீலாம் சாப்பிட்டோம். ஏர்லியராக எழுந்திரிச்சதுனால சீக்கிரமே பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வடை இருந்தது. அந்த டைமில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மார்னிங் ஒரு 6:15 அந்த மாதிரி இருக்கும். வந்த உடனே சாமிக்கு விளக்கு வச்சு வீட்லேயே வந்து வழிபட்டாச்சு. ஸோ இங்கேருந்து போகும்போதே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போனோம். திரும்பி ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமும் நான் வந்து வீட்டில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டேன். முன்னாடி நாளே கம்மங்கூழ் காய்ச்சி வச்சுட்டு தான் போய் படுத்தேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா தயிர் தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து வெங்காயம்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த வெங்காயம் பிடிக்காது. அதனால் நான் வந்து வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு உப்பு இது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் மோர் வத்தலும் ஊறுகாய் மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த சம்மர் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாவது கூல் வெரைட்டியாக சாப்பிடும்போது நல்ல இதமாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். குட்டீஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சதுனால இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி அவங்க தூங்குறபடி தூங்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஃப்ரைடே டைம் எல்லாமே வந்து இந்த பருப்பு ரீஃபில் பண்ணுறது, உப்பு ரீஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது கிராசரி ஐட்டம்ஸ் ரீஃபில் பண்ணி வச்சுடுவேன். அப்படி வைக்கும்போது எனக்கு ஏதோ நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வழக்கம் போல் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சாம்பார் தான் வீட்டில். துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா குழைவாக வந்துடும். அதில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். த்ரிஷன் குட்டிக்கு லஞ்ச் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பாயில் ஆகிற டைமுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயெல்லாம் போட்டு தான் எனக்கு சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பொரியலுக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன். அவரைக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பொரியல் பண்ணுவேன். ஜஸ்ட்டு வந்து ஆயில், கடுகு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவரைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃப்ரைடே மோஸ்ட்லி சிம்பிள் குக்கிங்காக தான் இருக்கும். அவரைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார் இதெல்லாம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் காலையில் அஸ் யூஷுவல் லீவ் விட்டாச்சா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஹஸ்பண்ட்க்கு இன்னும் வந்து ஒர்க்கிங் டேயில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து காலையில் எப்பயும் போல் எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திரிச்சிட்டு குக் பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இந்த மந்த் டிமார்ட்டில் வாங்கின கிராசரிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தது. சரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். ரிஷன் குட்டி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து வைக்கவே முடியல. எங்கே சவுண்டு அந்த பேப்பர் சவுண்டு கேட்டாலும் சரி, ரூமாக இருந்தாலும் சரி இல்லை கிச்சனாக இருந்தாலும் சரி அங்கே ஓடி வந்துடுறான். எடுத்து வைக்கவே முடியல. அதனால் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்லேயே நம்ம எடுத்து வச்சாதான்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். முன்னாடிலாம் கடைக்கு போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா எவ்வளோ பொருளாக இருந்தாலும் சரி அதை உடனே வந்து எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த நீட் பண்ணி விட்டால் தான் எனக்கு வந்து அன்னைக்கு டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தே வந்து ஒரு 4-5 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் அதை எடுத்து வைக்கிறதுக்கான டைம் வந்து எனக்கு சுத்தமாகவே இருக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு வாங்குகிற கிராசரிஸ் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து நான் எப்படி எந்த மாதிரி கிராசரிஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு vlogல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைம் கிராசரிஸை தவிர்த்து வேறு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரைனரும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி
பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மந்த் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பொருள் வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். இந்த பயறு பருப்பு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே மணி சேவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸுக்காவது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடப்பட்ட கேப்பில் ஆல்டர்னேட்டிவாக மற்ற பொருளை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கும் எல்லா பொருளும் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், மணியும் சேவ் ஆகின மாதிரி இருக்கும். இந்த டைம் நான் வாங்கின கிராசரிஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஏன்னா அம்மா இந்த மந்த் கொல்லிமலை போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சில பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த டீ தூளுமே செட் ஆகலை. நானும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஊட்டியில் இருக்கும்போது கண்ணவர டீ தூள் தான் யூஸ் பண்ணி பழகியாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமும் இதுதான் வந்து தேடுது. ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஊட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க எப்போல்லாம் வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த டைமில் சொல்லிவிட்டோம் அப்படின்னா வரும்போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலைலாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்குறது இல்லை. இதுக்குன்னு ஹோல்சேல் கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த கடையில் தான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ரீஃபில் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற கிராசரிஸ் எல்லாத்தையுமே ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி இந்த ட்ராயர் ஆர்கனைசரில் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மார்னிங்லேயே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போ ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில பொருளை வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா ப்ரொவிஷன்ஸும் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்ட மாட்டேன். இந்த மாதிரி மார்க்கரில் எழுதி வச்சுக்குவேன். ஸோ அதை வாஷ் பண்ண போடும்போது அதுவுமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். சாம்பார் மசாலா அரைக்கலான்ட்டு கட்டி பெருங்காயம், வத்தல், மல்லி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் லாங் vlogல கண்டிப்பாக சாம்பார் மசாலா ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். வாங்கிட்டு வந்த கிராசரிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்மங்கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் நான் கம்மங்கூழுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனையே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோடனே தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு குடிச்சுக்கலாம். இந்த சம்மருக்கும் ரொம்ப நல்லது. இந்த சம்மர் டைமில் பேபி கேர் டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்னோட பேபிஸ் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே போதும் வெந்தயக்களி, கம்மங்கூழ், ராகி களி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட உடல் சூட்டை வந்து அன்னன்னைக்கு தணிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருங்க. நான் இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். த்ரிஷன் குட்டிக்கு பாட்டிலில் கொடுக்குறீங்களா இல்லை சங்கில் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு டம்ளரில் தான் தண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பால் பாட்டிலில் அவர் குடிக்கிறதே இல்லை. ஸோ டம்ளரில் கொடுக்குறதும் நல்ல ஹேபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த சம்மருக்கு மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் வந்து குளிப்பாட்டி விட்டுருவேன். அஷுவை அப்பப்போ தண்ணி குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே மார்னிங் எழுந்த உடனே தலையில நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷும் பண்ணி விட்டுருவேன். டெய்லியும் ஒரு கிளாஸ் அளவு ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நிறைய லிக்விடும் சரி சூடு ஆடுறதுக்கு ஏதாவது வந்து ஃபுட்டும் சரி கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சூடு அதிகமாக இந்த சம்மர் கிளைமேட்க்கு வந்து தங்காது. நான் இப்படி தான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சண்டே மார்னிங் காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இறாலும் கனவா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பயம். க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நானே க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் உரித்து ரெடி பண்ணிட்டேன். ப்ரான் பிரியாணி, ப்ரான் தொக்கு வந்து பண்ண போகிறேன். ஸோ அது ரெண்டுக்குமே வந்து வெங்காயம் அரைச்சி தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுக்குமே ஒன்றா உரித்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே வந்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய், ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்படி பண்ணும்போது வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ப்ரான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ப்ரானில் பிரியாணி பண்ணதில்லை. ஸோ அது வந்து சாப்பிட்றதும் இல்லை. ஸோ இந்த டைம் பண்ணியிருந்தேன். அவுட்கம் வந்து சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டு. ஃபுல் டீட்டெயில் ரெசிபி இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். இன்னொரு பக்கம் அரிசியும் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் தேவையான அளவு ஆயில், அதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அரைச்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தோட கலர் பொன்னிறத்துக்கு மாறினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே மசாலா நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்ல மசிய வந்து வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை வந்து சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ப்ரான் இருக்கும். பாதியை பிரியாணிக்கும் போட்டுட்டு மீதியை வந்து இந்த ரெசிபிக்கு வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ப்ரானுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து சுருள வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸில் ப்ரான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் கனவா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி தட்கா பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தொக்கு மாதிரி பதத்துக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். நான் வந்து இந்த ப்ரான் தொக்கு கூட சாப்பிட்ருக்கேன். மற்றபடி இந்த கனவா மீன் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகிறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாமே சூடு ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு ஒரு 4 பல் பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 6-7 சின்ன வெங்காயம், தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே இருக்கும். பேப்பர் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த லெமன் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு லெமன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 1/2 லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து பயந்தேன் நான் இதை எப்படி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து சூப்பராக ஏறிடும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவோட அந்த
கனவா மீன் சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுருளை வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதனால் மசாலாவுக்கு எப்போவுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. போக போக பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்து கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து இதோட ஒரு நாளாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்து செய்யவும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு இருந்தாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நானே வந்து சாப்பிட்றது எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் அதோட டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிச்சுனாக்கில் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட். இந்த பக்கம் பிரியாணி தம் போட்டு வச்சுருந்தது. ஓரளவுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி அதை வந்து தம் உடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கிறேன். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷார்ட்ஸில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, வேலைக்கு ஆட்கள் வந்திருக்கும் போது நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்றது. சண்டே மட்டும்தான் எங்களோட ஃபேமிலிக்கான டைம். அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் எடுத்து நிம்மதியாக வந்து சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்திருந்தவங்களில் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து ருத்ராட்ச மாலைலாம் போட்டிருக்கிறதுனால வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து அது லாஸ்ட் வீக்லேயே வந்து நல்லாவே தெரியும். அன்னைக்கு வெயிலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூடி தான் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி விலாக் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்து ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.